ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங். இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எது வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிளைட் சர்வர் கம்ப்யூட்டிங். சில அப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் வந்து சரியாக இல்லாதனால அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பேரலாக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் வந்து டெவலப் பண்ணாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூட்டிங் டெவலப்பிங்கும் பார்த்தீங்கன்னா சில வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்ததுனால உடனடியாக என்ன டெவலப் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுறதுனால நம்ம டேட்டாவை எங்கேருந்து வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். யூஸிங் இன்டர்நெட் இருந்தால் போதும். இது எப்படி வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். 1961 பார்த்தீங்கன்னா ஜான் மேக்கார்த்தி தான் டெலிவரி பண்ணார். ஒரு ஸ்பீச்சில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டிங் கேன் பி சோல்ட் ஆஸ் எ யூட்டிலிட்டி லைக் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதாவது கம்ப்யூட்டிங்கை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எப்படி வாட்டரும் எலக்ட்ரிசிட்டியும் கொடுக்குறோமோ அந்த மாதிரி. அதாவது இப்போ ஒரு யூனிட் இருக்குது இல்லையா, இப்போ வாட்டருக்கு ஒரு யூனிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது இல்லையா, அதாவது என்ன சொல்லுவாங்க வரி மாதிரி போடுவாங்க. அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பில் கட்டுவோமே, அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டிங்கும் இவ்வளோ யூஸ் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரில்லியண்ட்டான ஐடியா அவர் சொன்னது. ஆனால் அப்போ இருக்கிற பீப்புளுக்கு வந்து அதோடைய இந்த டெக்னாலஜியோடைய இது தெரியாமல் அவங்க யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இது வந்து salesforce.comனு சொல்லிட்டு 1999 இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2002 வந்து பார்த்திங்கன்னா அமேசான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க புதுசாக ஒரு வெப் சர்வீஸு. அதுதான் அமேசான் வெப் சர்வீஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம், AWS. இந்த அமேசான் தான் இதில் என்ன பண்ணாங்க, அந்த க்ளவுட் கம்ப்யூட்டேஷன்லேயே அவங்களே ஸ்டோரேஜ் கம்ப்யூட்டேஷன் ஓவர் த இன்டர்நெட்டில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன் 2006 அமேசான் வில் லான்ச் எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுட் கமர்ஷியல் சர்வீஸ். 2006 புதுசாக ஒன்று கொண்டு வந்தாங்க. அது பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுட் கமர்ஷியல் சர்வீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டெக்னாலஜியை அவங்க டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2009 கூகுள் ப்ளேயில் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் கம்ப்யூட்டிங் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ஆஸ் அதர் கம்பெனிஸ் வில் see the emergence of cloud computing. they also started providing this. இதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, கூகுள் ப்ளேயில் வந்ததுக்கப்புறம் கூகுள் ப்ளேயில் நிறைய கம்பெனிஸ் வந்து இதோடைய எமர்ஜென்சி, அதாவது இதோடைய அட்வான்டேஜஸை தெரிஞ்சுட்டு அவங்கவுங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்கவுங்க கம்பெனிக்கு தகுந்த மாதிரி க்ளவுட் சர்வீசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2009 பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆசூர் அப்படின்றத க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை கொண்டு வந்தாங்க. அண்ட் அதர் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அலிபாபா, IBM, ஆரக்கல், HP அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கம்பெனிக்கு தகுந்த மாதிரி க்ளவுட் சர்வீசஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான் வெறும் பாப்புலர் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில்லாக வந்து இருந்தது. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை இப்படி தான் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.